வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 5th February க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நிஃப்டி ஆர்எஸ்ஐ ஸ்டில் ஹோல்டிங் அபோவ் 50. ஸோ 70க்கு நிறையா சான்சஸ் இருக்கும் நார்மலாக 50க்கு மேலே ஹோல்ட் பண்ணும் போது. ஸோ இப்போ 55ல் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 20 and 10க்கு மேலே இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் ஆஸ் ஆஃப் நவ் புல்லில் தான் இருக்குது. இன்னும் மூவிங் ஆவரேஜ் 50 and 200க்கு மேலே வரல. ஸோ மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஸ்டில் அந்த ஹோல்டில் தான் இருக்குது. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் மூவிங் ஆவரேஜ் 10 வந்து 50 கம்பெனிஸில் 40 கம்பெனிஸ் மேலே இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹையர் சைடுக்கு வந்திருக்கும். இன்னும் ஒரு 5 கம்பெனிலாம் வந்துச்சுன்னா ஒரு சின்ன ரிவர்சல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இதுவே கொஞ்சம் ஹையர் சைடு நம்ம வந்திருக்கோம். 80% ஆஃப் தி கம்பெனி நிஃப்டியோட 50 கம்பெனி மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே இருக்குது. அதேமாதிரி மூவிங் ஆவரேஜ் 20 வந்து 34 கம்பெனிஸ் அபோவ் இருக்குது 50 கம்பெனிஸில். அது இன்னும் ஹையர் சைடு வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 கம்பெனிஸ் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 50 அந்த மீடியம் டேர்ம் வந்து ஒரு 20 அபோவ் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 200 வந்து 19 and above இருக்குது. இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 50ல் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை மூவிங் ஆவரேஜ் 50ல். பட் மூவிங் ஆவரேஜ் 200ல் ஒரே ஒரு ஸ்டாக் வந்து எக்ஸ்ட்ராவாக மூவ் ஆகிருக்கு. திஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மூவிங் ஆவரேஜ். வால்யூம் படி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் நேற்று ஒரே ஒரு நாள் பை வந்தாங்க. நான் இது கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கேன். அவங்க 2 நாள் கன்சிக்யூட்டிவாக பை பண்ணாலே நல்லா இருக்கும்ன்றது. பட் இன்னைக்கு அவங்க வந்து திரும்ப செல்லுக்கு வந்துட்டாங்க. பட் செல் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா செல் ஒரு 5,000-6,000 crores இல்லாமல் 1,682 crores செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் 996 crores பை பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் இன்னும் 2 நாளில் இருக்குது. அதுவும் என்னன்றதை பார்க்கலாம். எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷன்ஸ் இதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ப்ரோ இஸ் ஆல்வேஸ் வின்னர் ஓகே அப்படின்றத சொல்லிகிட்டே இருப்பேன். நிறைய பேர் எப்படி அது ப்ரோ மட்டும் வின் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, ப்ரோ வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ பர்சனலாக உட்காந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஆப்ஷன்ஸில் இது வாங்க அது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ப்ரோ பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு 99.9% அவங்க வந்து ஆல்கோ ட்ரேடர்ஸாக தான் இருப்பாங்க. ஆல்கோ தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஆர்டர் போட முடியும். அதே மாதிரி பப்ளிக்கு எகென்ஸ்டாகவும் ஆர்டர் போடலாம். அதாவது பப்ளிக் எகென்ஸ்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பப்ளிக் நம்ம ஸ்லோவாக ஒரு ஆர்டர் 2 ஆர்டரை போடுறத இவங்க வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரோ இட்ஸ் ஆல்வேஸ் வின்னர்னு சொல்லுவேன். பட் இந்த ஒரு நல்ல விஷயம் என்ன செபி பண்ணியிருக்குதுன்னா, நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸு ஆல்கோ போடணும்னா அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோன்னு நம்ம கொடுக்கணும். ஸ்ட்ராட்டஜியை மாற்றினா திரும்ப அதுக்கு போய் திரும்பி அப்ரூவல் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு ரூல் போட்டாங்க. பட் அந்த ரூலை இப்போ எடுத்துட்டாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸு ஆல்கோ நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஒரு சில பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலான்றது. ரீட்டைல் ட்ரேடர் எனிவே அந்த அமௌண்ட்டை இது பண்ண மாட்டாங்க. அதனால் ஆல்கோ ட்ரேடர் ரீட்டைல் ட்ரேடருக்கு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்மளும் ஓரளவுக்கு அவங்கள கம்பீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணணும்னா. ஸோ தட் இஸ் வாட் ப்ரோ. அதனால தான் இட்ஸ் ஆல்வேஸ் வின்னர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறல. ஸோ 1,29,000 கான்ட்ராக்ட் ப்ரோ செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் அதை அப்படியே வாங்கியிருப்பாங்க. இது ஒன்றும் நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். 20 நாளாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்ச உடனே இந்த 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 இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி எஃப்ஐஎஸ்டிஎஸ் ஒன்றும் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணல. எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கிறதால பார்ட்டிசிபேட் பண்ணலையான்றதை பார்க்கலாம். ஓகே, நிஃப்டி ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,500 புட் ஆப்ஷன் 600-700 ரேஞ்சில் இருக்குது. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், 10 rupees கம்மியாக நான் எடுக்க மாட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,700 இருக்கும். நார்மலாக 24,000 தான் ஹையஸ்ட் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதுக்கு 10 rupees கம்மியாக இருந்ததால் நான் எடுக்கல. 23,700, 23,800, 23,900 நாளைக்கு இது இருக்குது, எக்ஸ்பைரி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி. அதனால் ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஓகே, இந்தியா விக்ஸ் 14.08 இருக்குது, ஒரு 0.06 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டில் 15க்கு கீழே தான் இருக்குது. 15 கீழே இருந்தால் இந்த மாதிரி சடனாக இந்த மாதிரி ஆகும். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ் நிஃப்டியில் இருந்திருக்கும். பட் சென்செக்ஸில் கொஞ்சம் மூவ் இருந்தது, நிஃப்டியில் பெரிய மூவே இல்லை. பேங்க் நிஃப்டியும் சுத்தமாக மூவ் கிடையாது. ஸோ விக்ஸ் 14.08 இருக்குது. பட் 14.08 இருக்குது. பட் சில ஈவெண்ட்ஸ் நெக்ஸ்ட் 2 டேஸில் இருக்கிறதால
விக்ஸ் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 3 டேஸுக்கு வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம். இப்போ 52 வீக்ஸில் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா மேபி ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் தான் சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸோ டச் பண்ணாமல் இருக்கும். இந்த வீக் இன்னும் 2 நாள் இருக்குது. இன்னும் சப்போர்ட்டையும் டச் பண்ணல, ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணல. சப்போர்ட்டை டச் பண்ணுறதுக்கு ரொம்ப மேலே வந்துட்டோம். அதனால் ரெசிஸ்டன்ஸ் தான் டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்னும் 2 நாளில் எது டச் ஆகுதுன்றது. இது எனிவே ஃபெப்ரவரியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன். நம்மளுடைய வியூ, சாகாவோட வியூ வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா புல் ஒரு 26 இருக்குது, பேர் 12 இருக்குது, நியூட்ரல் 12 இருக்குது. ஸ்டில் புல் வந்து இப்போது டாமினன்ட் பொசிஷனில் தான் இருக்குது. ஓகே, நிஃப்டி மிட் பாயிண்ட் 23,500. இன்னும் அதுக்கு மேலே தான் நிஃப்டி இருக்குது. ஓகே, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 7th February ஆர்பிஐ மீட் இருக்குது, தட் இஸ் ஆன் ஃப்ரைடே. 8th February டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது, தட் இஸ் ஆன் சாட்டர்டே. ஸோ அந்த டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டோட இம்பேக்ட்டு மண்டே நமக்கு தெரியும். 10th போது இது ஓப்பனிங்லேயே தெரியும். 7th Feb ஆர்பிஐ மீட் இருக்கிறது. ஆர்பிஐ மீட் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இது தெரியும். பட் நாளைக்கு 6th February மேபி இப்போ ஒரு கேப் அப் ஆனால் கூட அதுக்கப்புறம் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். டைமிங் மேபி ஒரு 11:30 டைமும் பாருங்கள். 11:30 டைமில் முன்ன பின்ன ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி பின்னாடி அந்த ரேஞ்ச், அந்த டைம் பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஏதாவது ஆகுதா அப்படின்ற சுச்சுவேஷன்ஸையும் கவனிச்சிட்டே இருங்க. பிகாஸ் ஆர்பிஐ மீட் 7th இருக்கிறதால அண்ட் 8th டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்கிறதால ஏதாவது ஒரு பொசிஷன் ஓகே இன்னும் ஏடாகூடமாக பப்ளிக்கை ஒரு தப்பான பொசிஷனில் மாட்டி விடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது வந்து நாளைக்கே அந்த டேவை யூஸ் பண்ணாலும் சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் டே மாதிரி இருந்தாலும் சடனாக வந்து ஒரு வயலண்ட் மூவ் மேபி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வயலண்ட் மூவ்னால் நான் சொல்கிறது என்னென்னா அப்படியே ரொம்ப வயலண்ட் மூவ் கிடையாது. நடுவில் ஒரு அதாவது அம்பியும் அந்நியனும் உல்ட்டாவாக டேவாக கூட இருக்கலாம். எனிவே நீங்கள் கேப் அப் ஆச்சுனாலும் ஒரு பேராசைப்பட்டு கண்ணாபிரான்னு போய் வாங்கிறதும், அதேமாதிரி கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு பேராசைப்பட்டு கண்ணாபிரான்னு செல் பண்ணுறதும் இல்லாமல் ஜஸ்ட்டு இப்போ மேலே போனாலும் வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது ரிவர்சல் ட்ரேட் வருதான்னு பாருங்கள். 11:30 டைமையும் ஒரு இம்பார்ட்டண்ட் டைமாக பாருங்கள். எதுவுமே ஈவெண்ட்டு அந்த டைமில் எதுவும் நடக்கலை, தட் இஸ் எதுவும் பேட்டர்ன் எதுவும் அமையலைன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏதாவது அமைஞ்சதுன்னா சுச்சுவேஷன்ஸ் பாருங்கள். பிகாஸ் இந்த 2 ஈவெண்ட் இருக்கிறதால தப்பான பொசிஷன்ஸை பப்ளிக்கிட்ட மாட்டி விடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருக்குதுன்றது. ஸோ அதேமாதிரி ஆர்பிஐ மீட் அன்னைக்கு கண்டிப்பாக இந்த முறை ஆர்பிஐ மீட் அவர் அனௌன்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெடி டீசன்ட் மூவ் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி 8th February டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சோடனே 10th ஒரு ப்ரெடி டீசன்ட் மூவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வாலட்டிலிட்டி மூவ் அஹெட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு மார்க்கெட்டில் ஒரு ஈவன் விக்ஸ் 14.08 இருந்தால் கூட கண்டிப்பாக ட்ரேடருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நிஃப்டி வேல்யூவேஷன் 21.52 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தட் இஸ் எனிவே ஒரு ப்ரெடி டீசன்ட் வேல்யூவேஷனில் இருக்குது. நம்ம நேற்று கிளியராக பேசியிருந்தோம், ஃபஸ்ட்டு லார்ஜ் கேப் தான் ஏறும், அதுக்கப்புறம் மிட் கேப் ஸ்மால் கேப் ஏறும்னு சொல்லியிருந்தேன். நேற்று லார்ஜ் கேப் சூப்பராக ஏறிந்தது. இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபென்டாஸ்டிக்காக ஏறிந்தது. லார்ஜ் கேப்பில் எந்த மூவ்மெண்ட்டும் இன்றைக்கி இருந்திருக்காது. இன்றைக்கி போர்ட்ஃபோலியோவில் மார்க்கெட் பெருசாக இன்றைக்கி ஏறலைனாலும் ஃப்ளாட்டாக இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி மிட் கேப் ஸ்மால் கேப் வச்சுருந்தவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருந்திருக்கும். நல்லா இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட்டை. லார்ஜ் கேப்புக்கு அப்புறம் மிட் கேப்பு, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் ஏறும். பட் இன்றைக்கி மிட் கேப் ஸ்மால் கேப் ரொம்ப டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதேமாரி நம்ம ஒரு இப்போ நம்ம சாகா கான்ட்ரா ட்ரேடிங் அந்த இது பார்த்திங்கன்னா அதில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் மோட்டிவேஷனல் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு 13 வீடியோ இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்னு பார்க்குறீங்க, இல்லை சில அடிக்ஷன்ஸில் நான் மாட்டிக்கிட்டேன், அந்த அடிக்ஷன்ஸ் வந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டைமில் பாருங்கள். ஏற்கனவே பார்த்தவங்க கூட நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் கிளியராக அந்த 13 வீடியோவும் போட்டிருக்காங்க. டைம் இருக்குது, டவுனாக இருக்கீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.